இந்த கோவில் பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. முருகப்பெருமானே பக்தருடைய கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருள்களை கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய வழக்கமாகுங்க. இன்னொரு பக்தருடைய கனவுல அடுத்த பொருளை முருகப்பெருமான் சுட்டி காட்டும் வரைக்கும் பழைய பொருட்களை கண்ணாடி பெட்டிக்குள்ள வைத்து பூஜை செய்யப்படுங்க. அதே போல பக்தர்களுடைய பார்வைக்காகவும் அந்த பொருளானது உத்தரவு பெட்டிக்குள்ள வைத்து வழிபடப்பட்டுட்டு வருது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டுட்டு வந்துச்சுங்க. இந்த நிலையில தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள்? அந்த பொருளால் 12 ராசியில சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, இந்த மாற்றப்பட்ட பொருளால் உலகிற்கு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 4 மாதங்களுக்கு பிறகு பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ஒரு பக்தருடைய கனவுல வந்த உத்தரவின் அடிப்படையில் 10/3/2026 முதல் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சப்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இது எதை உணர்த்துகிறது, இதனால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஆர்வம் பக்தர்களுக்கிடையே இன்றளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 பொருட்களுமே ஆன்மீக மற்றும் மங்கள நிகழ்வுகளோடு தொடர்புடையது என்பதனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட இந்த பொருளால் 12 ராசியில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தொல்லைகள், கஷ்டங்கள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. ஆனால் எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் திடீர் இடமாற்றமானது ஏற்பட்டாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகுது. வீண் செலவுகள் கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தலாங்க. ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தாய் தந்தையுடைய உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் கூட தேவையான பணவரத்தானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு தாமதமான போக்கானது ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வீண் அலைச்சல்களில் இருந்தாலும் கூட உங்களுக்கு காரியங்கள் இழுப்பறியாகவே நடந்து முடியக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய பேச்சை குறைத்து கொண்டு உங்களுடைய செயலில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பத்திலையும் சுமூகமான நிலையானது இருக்குங்க. ஆனால் மனதில் குடும்பம் சம்பந்தப்பட்ட கவலைகள், பிள்ளைகளுடைய கவலைகள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்குங்க. பெண்களுக்கு தொல்லைகள் அனைத்துமே குறையக்கூடிய யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் ஏற்படுங்க. கட்டுப்பாடோடு இருப்பது நன்மையை கொடுக்குங்க. எந்த ஒரு வேலையுமே யோசித்து செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் வீண் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்குங்க. சக மனிதர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. எதிர்பாராத அலைச்சல்களானது ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்பட்டாலும் கூட தீவிர கவனத்தோடு படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க.
வரக்கூடிய காலகட்டத்தில் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு லாபமானது கிடைக்குங்க. இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகளானது குடும்பத்தோடு சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தியானது வந்து சேரப்போகுது. தந்தை மகன் வழி உறவுகளில் சுமூகமான போக்கானது காணப்படுங்க. அதே போல் தங்க நகை வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகும். அதே நேரத்தில் பணியாளர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவாங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலையானது வந்து சேரக்கூடிய யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழிலதிபர்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுதுங்க. லாபமானது கிடைக்க போகுது. வியாபாரிகள் போட்டி இல்லாமல் வியாபாரம் செய்து லாபத்தை காணக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மனமானது மகிழ்ச்சி அடையும்படியான சம்பவங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுங்க. ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் பெற்றுக் கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு லாபமானது திருப்தியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணவரத்தும் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. கடினமான வேலைகளை கூட எளிமையாக முடித்து அதற்குண்டான வெற்றியும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலைகளானது உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய குழந்தைகள் முன்னேற்றத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அவர்களால் உங்களுக்கு பெருமை வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பதோடு அவர்களால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்க போகுது. தந்தையுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் மன திருப்தியை கொடுக்குங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே அது சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். பணவரத்தானது திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சில நேரத்தில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் வேலை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்க போகுது. எடுத்த வேலைகளில் ரொம்பவே கவனத்தோடு செஞ்சு முடிப்பீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. மன வலிமையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. வரக்கூடிய காலத்தில் மக்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. மாணவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. கல்வியில் முன்னேற்றத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் தொல்லைகள் அனைத்துமே விலக போகுதுங்க. வீண் கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்குங்க. பணவரத்தானது கொஞ்சம் தாமதமாவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீண் ஆசைகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. கவனம் செலுத்த வேணுங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் கூட திருப்திகரமாக நடைபெறும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க கவனமோடு செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வாங்குவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மையானது அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்க போகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமுடனும்
அனுசரணையுடனும் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேலுமே உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நேரமாகுங்க. மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்துட்டு வந்த வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அரசு தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. எண்ணிய காரியங்கள் அனைத்துமே கைகூடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவியானது கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணிச்சுமையானது குறையுங்க. நிலுவையில் இருந்துட்டு வந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகும். மேலிடத்திற்கு தேவையான உதவியை செஞ்சு அவர்களிடம் நல்ல மதிப்பு பெறுவீங்க.